ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள். அதில் பயிற்சித்தாள் 16 இல்லை இது 2வது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன், அதில் போய் 4 கொஷின் பார்த்துக்கோங்க. இது 5லேருந்து 9 வரையும் இதில் 5 கொஷின் பார்க்கலாம். பாருங்கள், பொறுத்துக. 5வது கொஷின் பாருங்கள், 2 இது கொஷின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். பை 2 = 5/2. இது கலப்பினத்தில் இருக்குது, இது தகாப்பின்னமாக அவங்க மாற்றிட்டு 5/2 ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா தகாப்பின்னமாக நீங்கள் கலப்பு பின்னத்தை மாற்றணுன்னா இதுவும் பெருக்கிட்டு மேலே இருக்க நம்பரை கூட்டணும். அப்போ கீழே இருக்கிற நம்பர் அப்படியே வரும். அப்போது பார்த்திங்கன்னா 2 2 4 4ஓட எந்த நம்பர் கூட்டினீங்கன்னா 5 வரும், 1. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1ன்னு வரும். அப்போ 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது 5ஆவதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது. அதுக்கப்புறம் 6வது பாருங்கள், 3 2/3 கூட்டல் 5 2/3. அப்போது இதை நம்ம கூட்டணும். அப்போது இது கூட்டினிங்கன்னா பாருங்கள், 3 9 9 கூட்டல் 2ன்னா 11/3ன்னு வரும். அதுக்கப்புறம் இது கூட்டல், இது பாருங்கள் 3 5 5ஓட 2 கூட்டினிங்கன்னா 17/3. அப்போது இது மொத்தமாக நீங்கள் கூட்டினிங்கன்னா 28/3ன்னு வரும். அப்போது இது வகுத்திங்கன்னா 28 நீங்கள் 3ஆல் வகுத்திங்கன்னா 9 3 27, இது 1 வரும். அப்போ இது எப்படி வரும்னா இது மீதி, இது வகுக்குமேன். அப்போது 9 1/3ன்னு வரும் ஆன்சர் இது. அப்போ பாருங்கள் 9 1/3 நீங்கள் கொடுத்துக்கிறாங்களா. அப்போது 6ஆவதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 8ன்னு கொடுத்துருப்பாங்க. அது 8 வராது, 9 தான் வரும். 9 தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 7வது கொஷின், 3 2/5 தகாப்பின்னம். அப்போது தகாப்பின்னம்னா இது பெருக்கிட்டு இது கூட்டிடணும். அப்போது பாருங்கள் 5 5 5ஓட 2 கூட்டினிங்கன்னா எவ்வளோ, 17. அப்போ 17/5ன்னு வர ஆன்சர். அப்போ பாருங்கள் 17/5 இங்கே கொடுத்துருக்காங்களா. அப்போ 7ஆவதுக்கு இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் 8வது கொஷின் பாருங்கள், 5/3 வகுத்தல் 10/9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வகுக்குன்னா இது தலைக்கீழாக மாற்றிட்டு நம்ம பெருக்கிடணும். அப்போது 5/3 பெருக்கல் 9/10. இதோட தலைக்கீழ் பார்த்திங்கன்னா 9/10. அப்போ இது 3ஆம் வாய்ப்பால் இருக்க 1 3 3 3 9. இது அடிச்சிங்கன்னா 2 5 10, இது 1 5 5. அப்போ என்ன வருது ஆன்சர், 3/2ன்னு வருது ஆன்சர். அப்போது 3/2ன்னா 3 2ஆல் வகுத்திங்கன்னா 1 2 2 மீதி 1 வருது. அப்போ இது இது மீதி, இது வகுக்குமேன். அப்போது இது பார்த்திங்கன்னா 1 1/2ன்னு ஆன்சர் வரும். அப்போ இங்கே கொடுத்துக்கிறாங்க. அப்போது 8ஆவதுக்கு இது ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் 9வது, 4 பெருக்கல் 1 1/2ன்னு வருது. அப்போது இதை நம்ம பெருக்கணும். அப்போ பெருக்குனிங்கன்னா பாருங்கள், இது தகாப்பின்னமாக மாற்றலாமா. மாற்றினீங்கன்னா 4 பெருக்கல் 2 2 2ஓட 1 கூட்டினிங்கன்னா 3 3/2. இது பெருக்கல் இருக்குதுங்களா. அப்போது நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 1 2 2 2 4ன்னு. அப்போது 2 எவ்வளோ, 6ங்களா. அப்போது ஆன்சர் இதுக்கு பார்த்திங்கன்னா 6. அப்போது 6 எங்கே கொடுத்துக்குறாங்க, இங்கே மேலே கொடுத்துக்குறாங்களா. அப்போது 9ஆவதுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஆன்சர் எழுதும்போது 5வது கொஷின் எழுதிட்டு அதுக்கு நேராக இந்த ஆன்சர் எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் 6வது கொஷின் எழுதிட்டு 6ஆவதுக்கு என்ன ஆன்சரோ அதை எடுத்துக்க நேராக எழுதுங்க. அதே மாதிரி தான் மொத்தத்துக்குமே நீங்கள் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் இதில் ஆன்சர்.